விஜய் வந்து சினிமால இருக்கிறதுக்கும் அரசியல்ல இருக்கிறதுக்கும் பெருசா வித்தியாசமே இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது சினிமால நடிச்சாரு, அரசியல்ல நடிக்கல. ம். ஆனா ஒரு சில அந்த தற்கூரி பசங்க, பால்வாடி பசங்கலாம் சினிமால அவருக்கு நடிக்கவே தெரியல. அரசியல்ல ஆமா, அந்த ஒரே ஒரு இது வச்சாரு, அதுல வந்து நடிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிலர் வந்து. அரசியல் போனா என்ன நல்லா இருக்க போகுது, ஓகே. ஒன்றும் அப்படி ஒன்றும் வெளிப்படையாக தெரியல. ஆ. அவருடைய செயல்பாடு சரியில்லையே. ஓகே. இப்போவே அரசியல் இறங்குறோம்னா அரசியலில் என்னென்ன எது நல்லது எது கெட்டது அதுகளுக்கெல்லாம் நம்ம இறங்கி வேலை செய்யணும். ம், ம். ஒன்றுமே வேலை செய்யலையே. ஒண்ணுமே வேலை செய்யல. சும்மா கட்சியை மட்டும் அமைஞ்சிட்டு உட்காந்துக்கிட்டா இப்படி எவனும் ஓட்டு போட்டுருவாங்களா? அதை பற்றி சொல்கிறவங்களாம் இல்லை. ஓகே. வருவார், வருவாரா? அவ்வளவுதான். அரசியல் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சரி, இப்போ அவரோட மீட்டிங்லாம் பாத்தீங்களா? எப்படி இருக்கு அவரோட மீட்டிங்? பேச்செல்லாம் எப்படி இருக்கு? பேச்செல்லாம் நல்லா தான் இருக்கு, இப்போ கூட்டம் நல்லா தான் இருக்கு. இளைஞர்கள்லாம் ஓட்டு போடுவாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா, ஐயோ சொல்ல வேண்டியது மறந்துட்டேன். ஐயோ, கண்டென்ட் மறந்துட்டானே. இந்த ஒரு சிலர் வந்து இந்த ஹேட்டர்ஸ்னு வருவாங்கல்ல, இந்த படம் நல்லா இல்ல அப்படி இருக்கு இப்படி இருக்குன்ட்டு, அவங்க எல்லாம் என்ன சொல்லுதுன்னு தெரியல. ஆனா இந்த இது கட்சி ஆரம்பிச்சிட்ட பிறகு கட்சியை இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஹேட்டர்ஸ் வந்து படம் சொல்லியிருந்தாங்க, இப்ப வந்து கட்சியை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவரோட அரசியல் பயணம் இப்ப எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. இப்ப காஞ்சிபுரத்துக்கு போனாரு, அடுத்து அதான் தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தி வருன்னு இருக்காருல்ல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வருவாரு. கண்டிப்பா வருவாரு. எங்க ஊர் வருவாரு, வெயிட் பண்ணின்னு தான் இருக்கிறேன். இப்போ வந்திருக்க ரொம்ப சுறுசுறுப்பாக நல்லா தான் இருக்குது. இடையில இதே மாதிரி இருந்து நல்லா ஏதாவது ஒரு அலையன்ஸ் போனால் அவர் வெற்றிக்கு நிச்சயமாக வருவார். அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியல, வந்தால் தான் தெரியும் விஜய். இப்ப அவர் சினிமாவில் நடிச்சதை தாண்டி அரசியல் அதிகமா நடிக்கிறாரு அப்படின்றாரு. நடிக்கிற மாதிரி தெரியுது அவரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அதே நார்மலாக தான் போயிட்டு இருக்காப்புல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. போட மாட்டாங்களா? அவர் சினிமால நடிச்ச மாதிரி தான் இப்ப அரசியலையும் நடிக்கிறாரு அப்படின்றாரு. சினிமா வேற, அரசியல் வேற. அரசியல் வந்து நீங்கள் தொண்டு செய்யணும். சினிமா வந்து அப்படி கிடையாது. அப்படின்னு ஒரு இதை காட்டினோம்னால அது எங்கேயோ போயிடும். புரியுதா? அதுக்கும் இதுக்கும் இது பண்ணாது. நிறைய வித்தியாசம் இருக்கு. அரசியல் மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. அரசியல் வேற, சினிமா வேற. 40 வயசுக்கு மேலே கம்மியாக இருக்கும், 40 வயசுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் அங்கே தான் வரும். சரி, இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, விவசாயிகள் நிலத்தை அழிச்சு எதுக்கு ஏர்போர்ட் கொண்டு வரீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றிலாம் நமக்கு அவ்வளோ தெரியல. ஆனால் வருவார். தேங்க்ஸ்ண்ணா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் வரட்டுங்க, புது ஆள் வரணும். சும்மா திமுக ஏடிஎம்கே அவர் கேட்கக்கூடாது. புது ஆள் வரும், வழி ஆதரவு கொடுப்போம். ஏர்போர்ட் முக்கியமா, விவசாய நிலங்கள் முக்கியம்? விவசாய நிலம் தாங்க முக்கியம், ஏர்போர்ட் முக்கியம் இல்லைங்க. விவசாய நிலம் தான் நாளைக்கு உழைச்சி சாப்பிட முடியும். ஏர்போர்ட் வச்சு என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி விவசாயம் சொல்றதுதான் கரெக்ட். அதான் இயல்பு. நம்ம விவசாயம் தான் நமக்கு மெயின், வேற எதுவும் கிடையாது. நமக்கு விவசாயம் தான் மெயின். விஜய் அவர்கள் வந்து சினிமாவில் நடிக்கிற மாதிரி தான் அரசியலில் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? சினிமாங்கிறது அவரோட பொழுதுபோக்கு. இது அரசியலுங்கிறது மக்களுக்கு செய்யணும்னு வராது, அவ்வளோதான். நல்லா நல்லா வரட்டும், நல்லா செய்யட்டும் மக்களுக்கு. அவ்வளோ. ஏர்போர்ட் வரக்கூடாதுன்னு குரல் கொடுக்குறாரு, விவசாயிகளுக்காக குரல் கொடுக்குறாரு. இதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஏர்போர்ட்டு விவசாயத்தில் அழிச்சிட்டு ஏர்போர்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்? சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எல்லாம் வேணும் இல்லை. விவசாயத்தை அழிச்சிட்டு ஏர்போர்ட் ஒன்றும் முக்கியமே கிடையாது. இருக்கிற ஏர்போர்ட்டில் போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். இவங்க வசதிக்காக எல்லாம் மாற்றிட்டு இருக்காங்க. ஆமாம், விவசாயம் தான் முக்கியம், அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஃப்ளைட் வந்து ஒரே இடத்துல இருந்து எங்கே வேணாலும் போய்க்கலாம். ஏற்கனவே ஆல்ரெடி எல்லாமே இருக்குது. சினிமாவில் நீங்கள் எப்படி போய் பண்ணால் அவன் தலையெழுத்து அவன் பார்த்தான். அவன் அரசியல் அப்படி கிடையாது. உங்களுடைய மனப்பக்குவம், நீங்கள் எப்படி செயல்பாடு இருக்குது, நீங்கள் மக்களுக்கு எப்படி தொண்டாட்டுவீங்க, எல்லாமே கால்குலேட் பண்ணுவான். அப்புறம்தான் நீங்கள் அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க. அது வரைக்கும் அவங்க ஒரு முடிவுக்கு வர முடியாது, வர மாட்டாங்க. அப்போது இப்போ வந்து ஓட்டு போடணும் அப்படின்னா அதிமுகவும் திமுகவும் பிடிக்காதவங்க தான் ஓட்டு போடுவாங்க. புரியுதா? பிடிச்சவன் எப்படியும் போவான், போட மாட்டான். அப்போ அந்த ஓட்டை நீ பார்க்கணும், அந்த ஓட்டை நீங்கள் வாங்கணும்னா மக்களுக்கு தொண்டு செய்யணும். தொண்டு செய்யாமல் நீங்கள் நான் ஜெயிச்சிருவேன், நான் எனக்கு ஓட்டு விழுந்துடும் நினச்சா எப்படி வரும்? அது ஏற்கனவே விவசாயத்தை அழிச்சு எல்லாம் பண்ணிட்டாங்க. அதே இடத்துல ரன் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு எதுக்கு மறுபடியும் ஒன்று ஒரு ஏர்போர்ட்டு, விவசாயத்தை இது பண்ணி பொதுமக்களுக்காக தானே இது அரசாங்கம் விவசாயத்தை அழிச்சிட்டு ஏர்போர்ட் வந்தோன்னா ஃப்ளைட்டில் போகிற பணக்காரனுக்கு வசதி பண்ணி கொடுக்குற மாதிரி தானே இருக்குது. ஃப்ளைட்டில் போகிறோம் யார்? ஏழைப்பழ யாரும் போக போகிறது கிடையாது, ஒரு விவசாயி போக போகிறது கிடையாது. பிஸ்னஸ் மேனு, அந்த மாதிரி கோடிக்கணு, அம்பானி, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க தான் போவாங்க வருவாங்க. அதனால் ஏர்போர்ட்டு இருக்கிறத வச்சு பண்ணிக்கலாம்.
விவசாயத்தை அழிச்சிட்டு பண்ணணும் அவசியமே கிடையாது. ஆமா. சரி, இப்ப பரந்தூர்ல ஒரு போட்ட மீட்டிங் பார்த்துருப்பீங்க. விவசாயிகள் நலம் தான் முக்கியம், அதை தாண்டி ஏர்போர்ட் முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி பேசுறீங்க. நானும் சொல்லலாம். எனக்கு விவசாயம் தான் முக்கியம் நான் சொல்லலாம். செயல்பாடு வரணும்ல, செயல்பாடுக்கு வரணும்ல. சொல்றது நீங்களும் நீங்க கூட சொல்லலாம், அவர் கூட சொல்லலாம். எனக்கு அரசியல் முக்கியம் கிடையாது, எனக்கு சினிமா முக்கியம் கிடையாது, விவசாயினுடைய நலன் தான் முக்கியம் அப்படின்னு நீங்களும் சொல்லலாம், யாருனாலும் சொல்லலாம். ஆனா செயல்பாடுல வரணும்ல, அப்பதானே மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க. உண்மையா பொய்யா? இதுதான்.